ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பொருளாதார கல்வி பத்தி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த அறிவியல், இந்த விஞ்ஞான வளர்ச்சி அதை பத்தி எடுத்துக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது, அறிவியல் பூர்வமா, இல்லை அறிவியல் ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அது உலக மக்கள் எல்லாருக்கும் போய் சேருது. அது உலக மக்கள் எல்லாருக்கும் அது பயனளிக்குது. அதே மாதிரி விஞ்ஞான ரீதியா இல்லாட்டி ஒரு சேட்டலைட்டோ ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பொதுவா மக்கள் எல்லாருக்கும் போய் சேருது. எல்லாருக்கும் பயனளிக்கிறதா இருக்கு. ஸோ இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க அப்படின்னும்போது, அது எல்லா மக்களையும் போய் மேக்ஸிமம் ரீச் ஆயிடுது. ஆனா இந்த பொருளாதார கல்வி முன்ன இருந்ததை விட என்ன சொல்றது, சில வருடங்கள் ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அறிவியல் அதாவது என்ஜினியரிங் டாக்டர் கொடுக்குற முக்கியத்துவம் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இந்த எக்கனாமிக் ஸ்டடீஸ்க்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அதோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு. அது நல்ல அளவில் ரிசல்ட்டும் கொடுத்தது, அவங்களுக்கு வருமானத்தையும் கொடுத்தது. ஆனால் அது எல்லாருக்கும் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கல. அது படித்தவங்களுக்கு சிலருக்கு கொடுத்தது, நிறைய பேருக்கு கொடுக்கல, நிறைய பேருக்கு கொடுத்துருக்கலாம். பட் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு பொதுவா மக்களுக்கு எல்லாருக்கும் சரிசமமா பிரியல. இப்போ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ போலியோவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க வைங்களேன். இப்போ உலகம் முழுவதுமே போலியோன்றதே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, எல்லாருக்கும் அது ஈக்குவலா போய் சேருது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த எக்கனாமிக் அந்த பொருளாதார கல்வின்றது எல்லாருக்கும் போய் ஈக்குவலா சேருதா இல்லை. முன்ன பாத்தீங்கன்னா மனிதனோட ஆயுட்காலம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சு. 30, 40 வயசுல எல்லாம் இறந்து போறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த ஆயுட்காலம்ன்றது கம்மியாகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, 60, 70 அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மெடிசின்ஸ்ல அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன ஒரு நோயா இருந்தாலும் சரி, அதை சரி பண்றதுக்கான ஒரு மருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏர்லியர் டேஸ்ல அப்படி கிடையாது. சாதாரண ஜுரம் இல்லாட்டி சின்னம்மை பெரியம்மை வந்தாலே பெரிய அளவில் அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சு, நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்துச்சு. ஆனா இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஆனா இந்த பொருளாதார கல்வி பாருங்க, நம்ம எவ்வளோ அடிபட்டாலும் திரும்ப வரோம். பட் திரும்ப எல்லா மக்களுக்கும் அது சரியான விஷயங்கள்ல கொடுக்கறது இல்லை. இப்போ அறிவியல் பூர்வமா ஒரு ஆய்வு செய்யறாங்க, அறிவியல் சம்பந்தப்பட்ட இல்லை மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு செய்யறாங்கன்னா, அது எல்லா மக்களையும் போய் சேருதான்னா மேக்சிமம் சேருது. ஆனா இந்த பொருளாதார கல்வியில் அடிப்படையில செய்யப்படுற ஆய்வுகள் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் பயனளிக்குதான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோமாலியா, எத்தியோப்பியா இந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பஞ்சம் நிலவுது. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆனால் இது இந்த பொருளாதார அறிவுன்றது எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது தனி மனித ஒழுக்கம், தனி மனித பொருளாதார அறிவு சம்பந்தப்பட்டது. ஸோ மக்கள் அவங்களோட இயல்பை மாத்துற வரைக்கும் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சக்ஸஸும் பார்க்க முடியாது.